ஒருவர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு. அந்த விதியிலே இந்த தேவன் மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தினுடைய பாவ விடுதலைக்காக அந்த தேவனே பூமியில மனிதனாக பிறந்து எல்லாருடைய துக்கத்தை சுமந்து கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்தாராம். மனித சாயலாய் மாறினார். இன்றைக்கு நான் அறிவிக்கிற இந்த இயேசு இந்த பூமியிலே மனித சாயலாய் பிறந்து மனிதனுடைய அக்கிரமத்தை தான் சுமந்து கொண்டு மனிதனுடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில பலியானார். இன்றைக்கு யாரும் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை சுமந்த தீர்த்து ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய அக்கிரம் ஜனங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். மனிதன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். பாவ பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். கட்டப்பட்ட மனிதர்கள் பாவத்திலே அடிமையாக போன ஜனங்களை விடுதலையாக்கும்படி இது இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் அழைக்கிறார். மகனே என்னிடத்திலவா, மகளே என்னிடத்திலவா, உன் துக்கத்தை நான் மாற்றுவேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அப்பா எனக்கு இதுல இருந்து ஒரு அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இலை வாருங்கள் தருகிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, விடுதலை இல்லையா, இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த இயேசுதாமே மனிதனுடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டு மனிதனுடைய நோய்களை சுமந்து கொண்டு ಸಿಲುಬೆಗೆ ಮಡಿತಾ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತ ಧನ್ಯರು. ನಾವು ಸಾರುವಂತ ದೇವರು ಸುಖ ಬೆಲ ಆರೋಗ್ಯ ಬಿಡುಗಡೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ನಾವು ಪಾಪ ಮಾಡಿ ನರಕಕ್ಕೆ ಹೋದರೆ ಆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ಆ ದೇವರು ಒಳ್ಳೆ ದೇವರು, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ಪಾಪದ ಬಂಧನದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಸಮಾಧಾನ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಸುಖದ ಬಾಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಮಾನವನು ಬಿಡುಗಡೆಯಾಗಬೇಕು. ಆ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವಾಯಿತು, ಮಾನವನನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು, ಮಾನವನಿಗೆ ವಿಮೋಚನವನ್ನು ಕೊಡಬೇಕು. ಮಾನವ அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தளினார். இந்த உலகத்தை அவர் எவ்வளவாய் நேசித்து மனிதர்களை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேசித்து அவர்களுக்காக தம்முடைய குமாரனை